بسم الله الرحمن الرحيم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ்களை பற்றி அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் ஹதீஸில் ஹபர வாஹித் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகள், அதாவது மஷ்ஹூர், கரீபு, அசீஸ் என்கிற வகையில் உள்ள ஹதீஸுகள் ஹபர வாஹிது. அந்த ஹபர வாஹிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இருக்கிறது என்பதை நேற்று பார்த்துட்டோம். ஏற்றுக்கொள்ளாதது இருக்குதுங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். இப்னு ஹஜர் சொல்கிறாரு, ஒஃபீஹா, அந்த ஹபர வாஹிதில் இருக்கிறது அல் மர்தூது. ரத்த என்றால் நிராகரித்தான். ரத்து, விவாகரத்துலாம் சொல்கிறாங்கள்ல, அது ரத்துங்கிறது தமிழில் இந்தியாவில் பயன்படுத்துறது அரபு சொல்லு தான். அது அந்த சட்டம் ரத்து, இந்த சட்டம் ரத்து அப்படின்னு சொல்கிறாங்கள. ரத்துங்கிற வார்த்தை தான் முகலாயர்கள் ரத்துங்கிறத இங்கே சட்டத்தில் பயன்படுத்துறதுனால நம்ம தமிழ் சொல்லு மாதிரி அது நெஞ்சிருச்சு ஆகிவிட்டது. அப்போ ரத்து செய்கிறதுனா நிராகரிக்கிறது. இது ரத்த என்கிற வினை சொல்லிருந்து இஸ்முல் மஃபூல் மர்தூதுன், ரத்ததன் வரும். 2 தாள் வர்றதுனால சத்து பண்ணி மர்தூதுன், ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இஸ்முல் மஃபூலாக இருக்குது. அப்போ அர்த்தம் என்ன? ஒஃபீஹா, ஆஹாதில் இருக்கிறது. ஒஃபீஹானா ஒஃபில் ஆஹாதி, ஆஹாத் வகையான ஹதீஸுகளில் இருக்கிறது அல் மர்தூது, நிராகரிக்கப்படுபவை இருக்கிறது, ஏற்கத்தக்கவை இருக்கிறது என்பதை நேற்று பார்த்துட்டோம். இன்றைக்கி நிராகரிக்கத்தக்கது இருக்கின்றார். ஹதீஸ்னா ஏற்றுக்கிற வேண்டியான, ஏன் நிராகரிக்கிறது ஏன் இருக்குது என்று அது காரணம் சொல்கிறார். என்ன காரணம் சொல்கிறாருன்னு கேட்டால், இதில் காரணத்துக்கு முன்னாடி இதில் உள்ள ஒவ்வொரு சொல்லுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் காரணத்தை வருவோம். இந்த இஸ்திதுலால்ங்கிற வார்த்தை வருதுல்ல, இஸ்திதுலால்ங்கிற வார்த்தை இது தலீலில் வருது. தலீல் என்றால் ஆதாரம். தலீல் என்பதை இஃப்தாலவை நீங்கள் ஆக்குனீங்கன்னா இஸ்தல்ல. தலீல் என்றால் ஆதாரம், தல்ல என்றால் ஒன்றை அறிவித்து கொடுத்தான்னு அர்த்தம். அதிலேருந்து ஒரு ஆதாரம் காட்டுறோம்ல, அந்த ஆதாரத்துக்கு உள்ள அரபி சொல் என்னன்னு கேட்டால் தலீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலீல் என்கிறத இஸ்தஃப் அல என்கிற வசனில் நீங்கள் மாற்றினீங்கன்னா இஸ்தது லலன்னு வருமா, இஸ்தல்ல. மர்றவுலேருந்து இஸ்தமர்ற, தல்லவுலேருந்து இஸ்தல்ல. அதனுடைய இஸ்தல்ல என்றால் ஆதாரமாக எடுத்துக்கொண்டான், தலீலாக எடுத்துக்கொண்டான். ஒரு விஷயத்தை நான் ஒரு கையை உயர்த்த வேண்டும் என்று நான் சொல்கிறேன் தொழுகையில், அதுக்கு எதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கிறேன்? புகாரியுடைய இந்த 8வது ஹதீஸை உதாரணமாக இஸ்தல்ல, இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்துக்கொண்டார். அப்போ இஸ்தல்ல அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டான். அப்போ இஸ்திதுலால் என்றால் மஸ்தர். இஸ்தல்ல இஸ்திதுலாலுன், உடைக்கும்போது என்னவாயிரும், அந்த லாமு 2 லாமு பிரிச்சுடுவோம். இஸ்தல்லன்னு இல்லைன்னு வருதில்ல, அந்த இடத்துல என்ன செய்யணும், நடுவில் அலிஃபு போட்டோம்னா 2ஆக பிரிஞ்சிடும்ல. இஸ்திது லாலுன் ஏன்னு கேட்டால் அந்த மஸ்தருக்கு ஒரு அலிஃபு சேர்க்க வேண்டி இருக்கிறது. இஸ்தக்கு ரமன்னா இஸ்திக்கு ராமுன், ரேக்கி மீமுக்கு இடையில் ஒரு அலிஃபு கொண்டு வைக்க வேண்டி இருக்கிறது. அந்த மாதிரி இப்போ 2 லாமுக்கு இடையில் அலிஃபு கொண்டு வைக்கிறோம், அப்போ உடஞ்சிரும். அப்போ இஸ்தல்ல சென்றகால வினை ஒருமை, அதனுடைய மஸ்தர் இஸ்திதுலாலுன், இஸ்தமர்ற இஸ்திம்ராருன். இஸ்தமர்றவுக்கு மஸ்தர் இஸ்திம்ராருன், இஸ்தஹக்க இஸ்திஹ்காக்குன், இப்படி தான் வரும். அப்போ இஸ்திதுலால் என்றால் ஆதாரமாக கொள்ளுதல்னு அர்த்தம். தனித்தனி சொல்லுக்கு அர்த்தம் செஞ்சுட்டு சேர்த்து அர்த்தம் அப்புறம் செய்வோம். அப்போ இஸ்திதுலால் என்றால் ஆதாரமாக கொள்ளுதல். அதுக்கப்புறம் பஹஸ், அலல் பஹசின்னு ஒரு வார்த்தை வருதில்ல. பஹஸ என்றால் சர்ச் பண்ணுறது. சர்ச்சுன்னா தேடுறது, பஹஸ் பண்ணுறதுங்கள.
இப்போ ஒரு ஹதீஸை சாஃப்ட்வேரில் தேடி எடுக்கிறதுக்கு வந்து பஹ்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஒரு ஹதீஸை வந்து ஒரு வாசகத்தை அடித்து வந்து தேடுறோம்ல, அது பஹ்ஸ்ன்னு கொடுத்தோம்னா அந்த வாசகத்தையெல்லாம் தேடி கொண்டாந்து தரும். அது மாதிரி ஹதீஸில் வந்து அல் பாஹிசுல் ஹதீஸ், அல் பாஹிசுல் குர்ஆன் என்றெல்லாம் அப்ளிகேஷன்கள்லாம் இருக்கிறது. ஹதீஸில் தேடி பார்த்தல், குர்ஆனில் தேடி பார்த்தல்னு அதில் போட்டுட்டு ஒரு வார்த்தை அடித்தேன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு காட்டிடும். அதுக்கு பேர் தான் பஹ்ஸ். பஹ்ஸ்ன்னு சொன்னால் தேடுதலும் ஆய்வு செய்தலுக்கும் அது சொல்லுவாங்க. தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? சும்மா தேடுறது. எத்தனை பேர்? 4 பேர் இருக்காங்க, அதுவும் பஹ்ஸ் தான். அந்த 4 பேருடைய குணாதிசயம், திறமை, தகுதி, ஆற்றலை எல்லாம் ஆய்வு செஞ்சு இதில் இவன் தான் ஃபஸ்ட்டு, இவன் தான் செகண்டுன்னு சொல்கிறதுக்கும் பஹ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பஹ்ஸ் என்று சொன்னால் சும்மா தேடி பார்க்குறதுக்கும் பஹ்ஸும்பாங்க, மூடலாக அறிந்து கொள்கிறதுக்கும் பஹ்ஸும்பாங்க, உள்ள நுழைஞ்சு ஆய்வு செய்கிறதுக்கும் பஹ்ஸும்பாங்க. பஹ்ஸ் என்றால் ஆய்வு செய்தல், தேடுதல், 2 அர்த்தம் அதுக்கு இருக்குது. அல்லது தேடி ஆய்வு செய்தல்னு சேர்த்து கூட வச்சுக்கிறங்க. பஹ்ஸ் என்று சொன்னால் ஒன்றை தேடி ஆய்வு செய்தல், ஆராய்ச்சி செய்தல், அது அர்த்தம். அதுக்கப்புறம் உள்ள வார்த்தை என்னென்னா அஹ்வால். அஹ்வால்ங்கிறது ஹால். ஹால் என்றால் வந்து ஒரு நிலைமை. ஹால்னா என்னது? நிலைமை. நிலைமைக்கு ஹால்னு சொன்ன நிலை. அஹ்வால்னு சொன்னால் நிலைமைகள். அஹ்வால்னால் என்னது? ஹால் என்பதனுடைய ஒரு ஹால்னா நிகழ்காலம்னு ஒரு ஹால் இருக்குது. நீங்கள் நஹ்வு சர்ஃபில் படிக்கும் பொழுது என்ன படித்தீங்க? முஸ்தக்பில் ஹாலுன்னெலாம் சொல்கிறீங்கல்ல, அது ஹால் என்பது நிகழ்காலத்துடைய வினை சொல்லுக்கு ஹாலும்பாங்க. அது சர்ஃபு பாடத்தில் தான் அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் செய்யணும். வெளியில் வந்துட்டால் வேறு அர்த்தம் வந்துடும். அஹ்வால்னா அகராதி அர்த்தம் தான் கொடுக்கணும். அஹ்வால்னா நிலைமைகள். ஹால் என்றால் நிலைமை, அஹ்வால்னா நிலைமைகள். அதுக்கப்புறம் ருவாத்திஹான்னு வருது. ருவாத்துன் ப்ளஸ் ஹா, 2 சொல் இது. ருவாத்துங்கிறது ஒரு சொல், அதில் சேர்த்துருக்கிற ஹா லமீருங்கிறது ஒரு சொல். ருவாத்துங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ராவின், ரவாண்டா அறிவித்தான், ரவையன்னா ரவா அறிவித்தான். அதுக்கு இஸ்மு ஃபாயில் வந்து ராவின், ராவியுண்டு வரும். ராவின் ஒரு அறிவிப்பாளர். ராவின்றோம்ல, ஒரு அறிவிப்பாளர். ராவி யாருன்னு கேட்டால் அறிவிப்பாளர் யாருன்னு அர்த்தம். அந்த ராவிங்கிற அந்த சொல்லுக்கு ஜம்மு என்னன்னு கேட்டால் ருவாத், ருவாத்துன். இந்த மாதிரியான இல்லத்துறை எழுத்துருக்களை கடைசியில் லாமுல இல்லத்து வரும்ல, ரவ ஏன்னு கடைசியில் ஏ வருதுல்ல, இந்த கடைசியில் இல்லத்து எழுத்து வர்றதுக்கு பூராவுமே இஸ்முல் ஃபாயில் எடுக்கும் பொழுது அதனுடைய ஜம்மு இப்படி தான் வரும். இப்போ கசாண்டா யுத்தம் செய்தான். காசின், காசியுன், காசின் போராளி. அந்த காசிக்கு ஜம்மு சொல்வதாக இருந்தால் உசாத்துன் போராளிகள். கலான்னா தீர்ப்பளித்தான். காலின் நீதிபதி. அதுக்கு ஜம்மு சொல்வதாக இருந்தால் குலாத்துன் நீதிபதிகள். அப்போ இந்த ருவாத்துங்கிற மாதிரி ஸ்டைலில் வந்தால் அது இஸ்முல் ஃபாயிலுடைய ஜம்முன்னு விளங்கிக்கிறணும். ஆனால் அது ராவியூன்னு ஜம்மு எடுக்கலாம். ஜம்மு வந்து 2 ஜம்மு இருக்குல்ல, அந்த வசன்படி சிஸ்டமேட்டிக்கான ஜம்முன்னு ஒன்று இருக்குது. அந்த ராவின், ராவியானி, ராவுன, ராவியத்துன், ராவியத்தானி, ராவியாத்துன். பொம்புளை அறிவிப்பாளர்னால் ராவியான்னு சொல்லுவாங்க. ராவியத்துன்னா அறிவிக்கும் பெண் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ராவின்கிற வார்த்தையை வந்து நம்ம சர்ஃபு செஞ்சு அந்த இஸ்முல் ஃபாயிலில் அந்த சாலிம் ஜம்முன்னு சொல்கிறோம்ல, அந்த நூனெலாம் சேர்த்து சொல்லக்கூடிய ஜம்மு, அந்த ஜம்மா சொல்வதாக இருந்தால் ராவிக்கு ஜம்மு ராவியூன, ராவுன. அப்போ ராவியூனன்னு சொல்கிறோன்னா அந்த ஜம்மு இல்லாமல் இந்த ஜம்மு தான் ஜாஸ்தியாக பயன்படுத்துவாங்க. எந்த ஜம்மு? ராவின் ருவாத்துன், ராமின் ருமாத்துன், காசின் குசாத்துன், காலின் குலாத்துன். இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வந்து ஜம்மு ஜாஸ்தியாக எடுப்பாங்க. அப்போ ருவாத்து என்றால் அறிவிப்பாளர்கள். அதை ஹாவில் சேர்த்தோம்னா அதன் அறிவிப்பாளர். ருவாத்துஹா என்றால் அதன் அறிவிப்பாளர்கள்னு அர்த்தம். அப்போ அதுக்கடுத்து தவக்குஃபுன்னு ஒன்று வருது. லீயை விட்டுருங்க. லீத்த வக்குஃபி என்றால், அதாவது தவக்கஃப என்றால் ஒன்றை சார்ந்து இன்னொன்று இருக்கும்ல, அதுக்கு பேர் தவக்குஃப்னு சொல்லுவாங்க, சார்ந்து இருத்தல். இந்த ஹதீஸ் நம்ம ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன், அது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால்
ஏற்றுக்கொள்ளுதல் வந்து எதை சார்ந்து இருக்கிறது? அறிவிப்பாளருடைய நிலைமையை சார்ந்தான் இருக்கிறது. இன்னமல்லாமல் பின்னியாத்துன்னவனு அந்த கருத்தை வச்சுக்கிட்டு ஹதீஸை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அது யார் சொன்ன அதை சொல்லு முதல்ல அப்படி கேட்போம். இன்னும் சொன்னாங்க அந்த ஆட்களுடைய விவரத்தை சொல்லணுன்னு ரெண்டாவது கேட்போம். அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஏற்றுக்குருவோம். அப்போ ஒரு அந்த இன்னமல்லாமல் பின்னியாத்து என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு எதை சார்ந்திருக்க வேண்டி இருக்கிறது? அறிவிப்பாளர்களுடைய ஆய்வில் வந்த அவங்க நிலைமைகளை அறிவதை சார்ந்திருக்கிறது. அப்போ தவக்குஃபு என்றால் ஒரு விஷயம் இன்னொன்றை சார்ந்து இருக்கும் என்று சொன்னால் இது அதன் மீது தவக்குஃபாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது அதன் மீது தவக்குஃபாக இருக்கிறது, அதை முடிவெடுத்தால் தான் இதை முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து தவக்குஃபுன்னு சொல்லுவாங்க. தவக்குஃபு என்றால் ஒன்றை ஒன்று சார்ந்திருத்தல். அதாவது இது 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 இந்த முடிவு எடுக்கிறான் தான் அதை எடுக்கணும். அதை எடுத்துட்டு தான் அதன்படி தான் இதை எடுக்கணும்னு சொல்கிறோம்ல. வைத்தியம் பண்ணுறதா இருந்தால் வந்து ஒரு ஹார்ட்டில் பிரச்சனை என்று சொன்னால் அதுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறான். ஸ்கேனை சார்ந்திருக்கிறது. ஹார்ட்டுக்கு வைத்தியம் பண்ணுவது எதை சார்ந்திருக்கிறது? ஸ்கேன் பண்ணுவதை சார்ந்திருக்கிறது. தவக்குஃபாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் முதல்ல ஸ்கேனை பண்ணிட்டு வா, அதை பார்த்துட்டு தான் வைத்தியம் பண்ணுவேன் பாருல. அப்போ இதய வைத்தியம் செய்வதற்கு எதை செய்ய வேண்டியிருக்குது? அது மாதிரி வந்து ஒரு அரிப்பு சொறி சரங்குன்னு இருக்குது. அதுக்கு வைத்தியம் பண்ணுவதாக இருந்தால் இரத்தத்தை டெஸ்ட்டு பண்ணுவதில் சார்ந்திருக்கிறது. பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொல்கிறான்ல. அப்போ இந்த வைத்தியம் செய்வதற்கு முன்னாடி என்னத்தை அவன் அறியணும்? இந்த இரத்தத்தினால தான் இது வருது, ரத்தத்தில் என்ன இருக்குன்னு போதை பார்த்துட்டு வா, அதில் உள்ளதை வச்சுட்டு தான் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் இந்த உனக்கு அரிப்பு சொறி சரங்கெல்லாம் போகும். இப்படி ஒன்றை சார்ந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னொன்று சார்ந்திருக்குமா இல்லையா? அப்படி சார்ந்து இருப்பதுக்கு பேர் தான் என்னது? தவக்குஃபுங்கிறது. இப்போ மொத்தத்துக்கு அர்த்தம் வருவோம். ஒஃபீஹா அதில் இருக்கிறது. எதில்? ஆஹாதில் இருக்கிறது. ஆஹாதுன்னா மஷஹூர் அசீஸ் கரீபில் இருக்கிறது. அதனால் ஆகாது. 3 வகை தானே. ஒன்று முத்தவாத்திரு தனி, இந்த 3க்கும் சேர்த்து ஆகாதுன்னு பேர். ஒஃபீஹா ஆகாதான ஹதீஸுகளிலே ஹபருல் வாஹிதுகளில் உண்டு. அல் மர்தூது நிராகரிக்கப்பட்டது இருக்கிறது. நிராகரிக்கப்பட்ட ஹதீஸு இருக்கிறது. ஏன் அப்படி நிராகரிக்கிற? ரசூலுல்லாஹ் சொன்னால் எதிர் பேர் வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் அது காரணம். தவக்குஃபில் இஸ்திதுலாலி ஆதாரமாக கொள்ளுதல் சார்ந்து இருக்கிறது. பிஹா அந்த செய்தியை, அந்த அஹ்பாரை, அந்த ஹதீஸுகளை ஆதாரமாக கொள்வது வந்து சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறது என்று கேட்டால் அலல் பஹசி ஆய்வு செய்வதை சார்ந்து இருக்கிறது. எதை ஆய்வு செய்வது? அன் அஹ்வாலி ருவாத்திஹா அன் அஹ்வாலி நிலைமைகளை ஆய்வு செய்வது. எந்த நிலைமைகளை ஆய்வு செய்வது? ருவாத்திஹா அதன் அறிவிப்பாளர்களின் நிலைமைகளை ஆய்வு செய்வதில் சார்ந்திருக்கிறது. ஒரு ஹதீஸ்ன்னு சொன்னோன்னே நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த ஹதீஸ் சொன்னாலும் யாருங்கிறது எங்களுக்கு தேவை. ஆகாதுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் ஆளை ஆய்வு செஞ்சு ஆகணும். முத்தவாத்திர்னு வந்தால் தான் ஆட்களை ஆய்வு செய்ய தேவைப்படாது. ஆகாது வகையில் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன அவசியம் இருக்குது? இதை வந்து ஆதாரமாக கொள்வதற்கு என்னத்தை சார்ந்திருக்கிறது? அதை முடிச்சுட்டு வா. இன்னமல்லாமல் பின்னியாத்து அது இருக்கட்டு பார்த்த யார் அதை ஆட்களை சொல்லு பார்ப்போம். ஒவ்வொரு ஆளும் சரியான்னு ரெண்டாவது பார்ப்போம். ஓகேன்னு சொன்ன பிறகு தான் ஆதாரமாக இப்போ எடுத்துக்கிறணும். இன்னமல்லாமல் பின்னியாத்துங்கிற ஒரு ஹதீஸ் ஆதாரமாக எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு முந்தி எதை முடிவு செஞ்சாகணும்? அதனுடைய அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளை முடிவு செஞ்சு ஆகணும். அது ஓகேன்னு வந்தால் தான் ஆய்வு செய்து ஆதாரமாக எடுத்துக்கலாம். ஓகேன்னு வரலைன்னா எடுத்துக்கிற முடியாது. அப்போ 2 வரத்தானே செய்யும். மக்குஃபூல் மர்தூது மௌக்கூஃபுன்னு எதுக்கு வருதுன்னு கேட்டால் இந்த காரணத்தினால வருது. மர்தூதும் இருக்கிறது, மௌக்கூஃபும் இருக்கிறது. எதனால் வருதுன்னு கேட்டால் லித்தவக்குஃபி அல் இஸ்திதுலாலி பிஹான்னா பில் ஆகாதி அந்த ஆகாதுகளை ஆதாரமாக கொள்வது. இஸ்திதுலாலி என்றால் ஆதாரமாக கொள்வது. அந்த ஹபர வாஹிதுகளை ஆதாரமாக கொள்வது சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்திருக்கிறது? அலல் பஹசி ஆய்வு செய்வதை சார்ந்திருக்கிறது. எதை ஆய்வு செய்வது? அன் அஹ்வாலி ருவாத்திஹா அதன் அறிவிப்பாளர்களின் நிலைமைகளை, அதன் அறிவிப்பாளர்களுடைய ராவிகளுடைய நிலைமைகளை ஆய்வு செய்வதை சார்ந்து இருக்கிறது. அதை ஆதாரமாக கொள்வது அவசரப்பட்டு கொன்றக்கூடாது.
அதை ஆதாரமாக கொள்வதற்கு முன்னாடி எதை முடிவு செஞ்சு ஆகணும், அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளை முடிவு செஞ்சு ஆகணும் என்ற காரணத்தினால் இதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்வதற்கு அறிவிப்பாளர்களை போய் தேட வேண்டி இருக்குது என்ற காரணத்தினால் இதில் மக்பூலும் இருக்குது. ரெண்டு வந்தது காரணம். எல்லாம் ஏற்றுக்கிறாமல் எதுக்கு இப்படி ரெண்டு விஷயம் வருதுன்னு கேட்டால், ஆட்களை போய் ஆய்வு செய்ய வேண்டியிருக்குல்ல. அதில் சரியான ஆய்வாக இருந்தால், சரியான ஆட்களாக இருந்தால் மக்பூலில் வந்துடும். அறிவிப்பாளர் சரியில்லைன்னு வந்தால் மருத்துவத்தில் வந்துடும். எப்போ ஒன்றை ஆய்வு செய்யாமல் ஏற்றுக்கண்டா கண்ண மூடி அத்தனை ஏற்றுக்குருவோம். ஆய்வு செஞ்சு ஏற்றுக்கன்னா சிலதை ஏற்றுக்கணும், சில ஏற்றுக்கிறோம். அப்படி தானே வரும். ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யாமல் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னால் அனைத்தையும் ஏற்றுக்குருவோம். இல்லை ஆய்வு செஞ்சு ஏற்றுக்கணும்னா என்ன செய்யும், அந்த ஆய்வுக்கு உட்பட்டு இருந்தால் சரின்னு சொல்லுவோம், அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இல்லாட்டி சரியில்லைன்னு சொல்லுவோம். அப்போ அதில் என்ன ரெண்டு வந்துடும்ல, மக்பூல் வந்துடும், மருத்துவத்து வந்துடும். அதுதான் சொல்கிறார், எதனால் மக்பூலு மருது ஹபர வாஹிதில் எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டால் இதுதான் காரணம். எதனால் காரணம், லீங்கிறது இதற்காகன்ற அர்த்தம். எதனால் மர்தூத் இருக்கிறது என்று சொன்னால், எதனால் மக்பூல் என்று ரெண்டு வகையாக பிரிகிறது என்று சொன்னால், லித்த வக்குஃபி சார்ந்திருக்கிற காரணத்தினால், லீண்டா காரணத்தினால், லீண்டா அதற்காக இதற்காகங்கிறோம்ல, அதான் காரணம். லித்த வக்குஃபி சார்ந்திருக்கும் காரணத்தினால். என்ன சார்ந்திருக்கிறது, அல் இஸ்திதுல்லாலி பிஹா அந்த ஹபர வாஹிதுகளை சான்றாக கொள்வது. இஸ்திதுல்லால்னா என்ன அர்த்தம், தலீலாக ஆதாரமாக கொள்வது சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறது, அலல் பஹசி ஆய்வு செய்வதை சார்ந்திருக்கிறது. எதை ஆய்வு செய்வது, அன் அஹ்வாலி ருவாத்திஹா அதன் அறிவிப்பாளர்களின் நிலைமைகளை. அந்த நிலைமைண்டா என்ன அர்த்தம், பொய்யரா, நாணயமானவரா, மறதி உள்ளவரா, அவருக்கு முந்தின அறிவிப்பாளர் காலத்தில் வாழ்ந்தவரா, சந்தித்திருக்கிறாரா, இதான் நிலைமைகள். அன் அஹ்வாலி ருவாத்திஹா அதன் அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளை ஆய்வு செய்வதன் மீது ஆதாரமாக கொள்ளுதல் என்பது சார்ந்திருக்கும் காரணத்தினால் அதில் மக்பூலும் உண்டு, மர்தூதும் உண்டு. ரெண்டாக அனைத்தும் ஏற்றுக்கொள்ளாமல் ரெண்டாக பிரிக்கிற காரணம் என்னன்னு கேட்டால், இதன் மீது சார்ந்திருக்கு. அறிவிப்பாளர்களை வச்சு தான் முடிவை. நல்ல அறிவிப்பாளர்னால் மக்பூல், நல்ல அறிவிப்பாளர் இல்லைன்னா மர்தூது. தூணல் அவ்வளி முதலாவதுக்கு இல்லை. முதலாவது இது முத்தவாத்திர். முத்தவாத்திற்கு அல்ல, முத்தவாத்திற்கு ஆய்வே கிடையாது. அவ்வள்னா என்ன அர்த்தம், 4 வகையில் அவ்வள்னா ஃபஸ்ட்டு எது, முத்தவாத்திர் தானே. முத்தவாத்திற்கு ஆட்கள் ஆய்வு செய்யணுமா, அதை சார்ந்து இருக்கலை. முத்தவாத்திருடைய விஷயம் ஆட்கள் மீது சார்ந்திருக்கவில்லை. அந்த செய்தியை நீ நம்பி தான் ஆகணும். குரானை நம்புவதற்கு யாரையும் சார்ந்திருக்கவில்லை. அது ஏன் யாரையும் சார்ந்திருக்கவில்லை, கணக்கு வழக்கு இல்லாத அறிவிப்பாளர்களால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அறிவிக்கப்படுகிறது. கணக்கு இல்லாத அறிவிப்பாளர்களால் ஒவ்வொரு காலத்திலையும் இருக்கும்போது யாரை போட்டு ஆய்வு செய்வீங்க. அப்போ அதிகமான பேர் அறிவித்திருக்கிறார்கள் ஒத்த வார்த்தையில் அது முடிஞ்சிச்சு டாபிக். அப்போ 100% ஏற்றுக்கிறோம். ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் அதிகமான மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதன் அறிவிப்பாளர்களாக வருவார்களே, ஆனால் நபர்களை சார்ந்திருக்கவில்லை. கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்வதில் அது போய் அடங்கி விடுகிறது. அப்படி அடங்கிவிட்டது என்று சொன்னால் அதில் முத்தவாத்திரில் அந்த மக்பூல் மருதுவதுன்னு 2 கிடையாது. முத்தவாத்திர் எல்லாமே மக்பூல் தான் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். தூணல் அவ்வளி, தூணன்னா அல்லன்ற அர்த்தம், தவிர அல்லன்ற அர்த்தம். தூணல் அவ்வளி முதலாவதற்கு அல்ல. முதலாவதற்கு அல்லண்டா என்னது தான், முதலாவதுங்கிறது முத்தவாத்திர். தூணல் முத்தவாத்திர்னு போட்டுக்கிற வேண்டாம். தூணல் அவ்வளி என்றால் தூணல் முத்தவாத்திர், முத்தவாத்திற்கு அல்ல. அப்படின்னா முத்தவாத்திர் என்பது ஆட்களை சார்ந்திருக்கவில்லை. முத்தவாத்திரை ஆதாரமாக கொள்வதற்கு அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளை பார்க்க தேவையில்லை. அந்த பெரிய கூட்டமாக இருக்கிறாங்களே அதுவே நமக்கு போதும். ஒவ்வொருவரையும் பிரித்து அறிகிறதுங்கிறதுக்கு 2 3 வந்தால் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அலித்த வக்குஃபில் ஒஃபீஹா அதில் இருக்கிறது அல் மர்தூது. ஃபீஹான்னா அந்த ஹாங்கிறது ஹபரா ஆஹாதுன்னு சொன்னார்ல, அந்த ஆஹாதில் இருக்கிறது. அல் மர்தூது நிராகரிக்கப்பட்டது இருக்கிறது. எதனால் இப்படி இருக்கிறது, 2க்கும் காரணம் இது. மர்தூதுக்கு மட்டும் காரணம் இல்லை, மர்தூதும் இருக்கிறது, மௌக்கூஃபும் இருக்குது. 2ஆயும் பிரிக்கிறீங்க, அப்படியும் ஏற்றுக்கிற வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், எதனால் மௌக்கூஃபு மர்தூது என்று 2 இருக்கிறது என்று கேட்டால்,
லித்தவக்குஃபில் இஸ்திதிலாலி பிஹா, இதை ஆதாரமாக கொள்ளுதல் வந்து சார்ந்து இருக்கிற காரணத்தினால், அந்த பிஹான்னா அந்த ஆகாது, அந்த ஆகாதுகளை ஆதாரமாக கொள்ளுவது சார்ந்து இருக்கிற காரணத்தினால், எதை சார்ந்திருக்கிற காரணத்தினால், அலல் பஹதி ஆய்வு செய்வதை சார்ந்திருக்கிற காரணத்தினால், எதை ஆய்வு செய்வது, அன் அஹ்வாலி ருவாத்திஹா அதனுடைய அறிவிப்பாளர்களின் நிலைமைகளை ஆய்வு செய்வதில் அதை ஆதாரமாக கொள்ளுதல் சார்ந்து நிற்கிறது என்ற காரணத்தினால் அதில் மக்பூல் என்று இருக்கும், மர்தூத் என்று இருக்கும். ஆய்வுக்கு உட்படுத்தின எதுவுமே ரெண்டாகத்தான் பிரியும். பாலை கொண்டு வந்தால் அப்படி வாங்கிக்கன்னா எல்லாத்தையும் இங்கே வாங்கிக்கிறேன்னு, ஆய்வு செஞ்சு வாங்கிக்கன்னு கேட்டால் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட ஒரு கண்டிஷன் ஆய்வு உண்டு, சில கண்டிஷன் அதில் வந்துடும். அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருந்தால் அதை ஏற்றுக்கிறவங்க, உட்பட தூக்கிட்டு போடான்றவங்க. பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா இப்போ டீ கடையில் பால் வாங்குகிறாங்க, வந்த பால்லாம் வாங்கிக்கன்னா ஆய்வு செய்ய தேவையில்லை. இல்லை வந்த பால் அது எவ்வளோ தண்ணின்னு இந்த மீட்டரை போட்டு செக் பண்ணி நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னால் அதில் மக்பூல் மருது வந்துடும்ல. எப்போ ஆய்வு செஞ்சு ஏற்றுக்கிறோங்கிறமோ பாதிக்கான வாங்கிடுவார், பாதிக்கான திருப்பி எடுத்துகிட்டு போடான்ருவார். ஏன்? ஆய்வில் நிற்கலை, டெஸ்ட்டுக்கு நிற்கலை. அப்படி எல்லாத்துக்கும் அப்படி தான். எதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஏற்றுக்கணும்னு சொல்லப்படுகிறதோ அது அனைத்துக்குமே என்னன்னு கேட்டால் ரெண்டு நிலை தான், ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது ரெண்டு கண்டிப்பாக இருக்கும். எதை ஆய்வே செய்யாமல் ஏற்றுக்கலாம் என்று இருக்கிறதோ அனைத்தையும் ஏற்றுக்கிற வேண்டியதான். அப்போ இது ஒரு விஷயத்தை முடிச்சிட்டார். சரியா? அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கிறேன். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன்னாட்டா இப்போ இப்போ ரொம்ப சுருக்கி போட்டு அவர் எழுதின காரணத்தினால நம்ம ரொம்ப வார்த்தை ரத்தின சுருக்கமாக போட்டு எழுதியிருக்காரு. அதாவது நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களும் அதில் தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, வார்த்தைகளை பெருசாக எழுதிட்டு இன்னும் கொஞ்சம் சுருக்கி இப்னு சலாஹுடைய புஸ்தகத்தை என்ன செய்கிறாரு, அதை விளக்குறாரு. மரம் போட்டுக்கிட்டு இது ரொம்ப பெருசாக போச்சுன்னு மரம் சுருக்கிறாரு, சுருக்குனதே பெருசாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சுருக்கிறாரு. சுருக்கி என்ன செய்கிறாரு, ஷார்ட்டாக கொண்டாந்து ரொம்ப சுருக்கிவிட்டார். எந்தளவுக்கு சுருக்கிட்டார்னா நம்ம ரொம்ப சுருக்கிட்டமேண்டு இதுக்கு விளக்க உரை வேறு விரிவுரை வேறு அவர் எழுதுகிறார். அப்படின்னு அவ்வளோ வார்த்தை ரத்தின சுருக்கமாக வார்த்தைகளை கொண்டாந்து போட்டு பல விஷயங்கள் உள்ள உதாரணமாக எடுத்துக்கிறோமா. இந்த இந்தல் ஜும்மு 2 போட்டார். இப்படி போடுறதுக்கு போல் என்ன செய்யணும், விரித்ததை சொல்வதாக இருந்தால் இதில் அறிஞர்கள் 2 விதமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, இந்த கருத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இந்தல் ஜும்ஹூரி பெரும்பாலோரிடம் ஒத்த வரியில் முடிச்சிடுறார். ஒத்த சொல்லலை முடிச்சிடுறார். இப்படியாக ரத்தின சுருக்கமாக அவர் சொல்கிறதுனால தான் வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி உங்களுக்கு விளக்குறோம். எல்லாமே நானாக சொன்ன அதில் உள்ளது தான். நான் சொன்ன எல்லாமே அதில் உள்ளதுடைய விளக்கம் தானே தவிர அதில் இல்லாத நாங்கள் ஒன்றாந்து திணிச்சிக்கிட்ட விஷயம் கிடையாது. அவர் ஏன் விளக்குறோம் என்று கேட்டால் அவர் வட்டி கட்டி இப்படி சுருக்கி எழுதுகிறார். வார்த்தையெல்லாம் குறைச்சி போடணும், கம்மியான சொல்லில் அதை கொண்டு வந்துடணும்னு சொல்லி பயங்கரமாக மெனக்கட்டு எழுதியிருக்கிறார். அதனால் அந்த மாதிரியாக உள்ளவங்களுக்கு தான் அது விளங்கும். எல்லாருக்கும் விளங்கணுமாக இருந்தால் நம்ம விரிக்கணும், அப்புறம் விரித்து தான் விளக்க முடியும். அதுக்காகத்தான் இதை பண்ணுகிறோம். சரியா? சரி, அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அடுத்து சொல்கிற ஒரு விஷயத்தை விளங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை விளங்கிக்கணும். அது விளங்கினதான் இந்த விஷயம் விளங்கும். ரெண்டு விஷயங்களை புரிந்து கொண்டால்தான் இப்போ அவர் என்ன சொல்ல போகிறான்னு விளங்கும். என்ன விளங்கணும்னு கேட்டால், நம்ம அறிவு இருக்குல்ல, அறிவு என்பதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. இது லாஜிக்கில் துறை இருக்கும்ல, தர்க்க சாஸ்திரம்னு சொல்லுவாங்கள்ல, மன்திக்கும்பாங்கள்ல அரபியில். அந்த லாஜிக்கு கலையில் அறிவை 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று பதீஹின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நல்தரின்னு சொல்லுவாங்க. நல்தரின்னு இங்கே வர்றதுனால நல்தரின்னு போட்டிருக்காருல, இது சொல்கிறதுக்காக வேண்டி நான் சில விஷயங்களை விளக்க வேண்டி இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை அறிவு என்பது பதீஹியான அறிவுன்னு ஒன்று இருக்கிறது, நல்தரியான அறிவு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி லாஜிக்கில் மன்திக்கில் சொல்லி தருவாங்க. எல்லா பாஷையிலையும் இது இப்பெல்லாம் மன்திக்குங்கிறது அனைத்து பாஷையும் உள்ளது. வணங்குதா? மன்திக்கிறது லாஜிக் என்பது மொழிதான் மாறுபடுமே தவிர அந்த லாஜிக்குடைய தத்துவம், அந்த சட்டத்திட்ட கோட்பாடுகள் எல்லா மொழிகளுக்கும் உள்ளது தான். அப்போ அந்த அறிவு என்பது 2 வகை இருக்கிறது. 2 வகை எதுன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை சொன்னவுடனே
ரொம்ப யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு வழங்கி கொண்டதுக்கு பேர் நல்லறியுமாங்க. சொன்னோடனே ஒரு சும்மா ஆய்வே செய்ய வேண்டிய பளிச்சென்று தெரியுது. பளிச்சென்று தெரியக்கூடியதை அதுக்கு தமிழில் என்ன பேர் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அரபியில் பதிகிங்கிறாங்க. நான் அதுக்கு விளக்கத்தை வேணால் சொல்கிறேன். அதுக்கு தமிழில் விளக்கம் சொல்வதாக இருந்தால் பளிச்சென்று விளங்கக்கூடியவை, கொஞ்சம் சிந்தனையை செலுத்தி விளங்கக்கூடியவை, அப்படி 2 வகை இருக்குது. பதிகி என்று உதாரணமாக நெருப்பு சுடும் என்று உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். மண்டைய கசைக்கு நெருப்புண்டா என்ன, நெருப்பு சுடும், இப்படி ஆய்வு செய்வீங்களா? தலையாடிட்டு போயிடுவீங்க. அப்போ நெருப்பு சுடும் என்று நான் சொல்வதை நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் என்ன செய்வீங்க? பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டீங்க. ஒரு புதுசாக நீங்கள் பார்க்காத ஒரு பழம் இது ஒரு பழம் வச்சுக்கிறங்க, நீங்கள் பார்க்காத ஒரு பழம், இது ரொம்ப புளிப்பாக இருக்கும் என்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வழங்குறதுக்கு புளிப்புண்டா என்ன அப்படி ஆய்வு செய்வீங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அதை தொட மாட்டீங்க. வழங்குதா? அப்போ எந்த விஷயத்தை சொன்ன உடனே பண்டிதன், பாமரன், சாதாரண உள்ளவன், அறிவு உள்ளவன், அறிவு கம்மியாக உள்ளவன் எல்லோரும் வழங்கிக்கிடுவானோ, சிரமம் இல்லாமல் வழங்கி கொள்வானோ, ஆய்வுக்கு இடம் கொடுக்காமல் வழங்கி கொள்வானோ, அந்த மாதிரியான அறிவுக்கு பேர் பதிஹி என்று மன்திக்கில் அரபியில் சொல்லுவாங்க. இவன் தர்க்க கலையில் என்ன பேர் வச்சுக்கிறான்னு தெரியல. பேர் என்னவாக இருந்தாலும் சரி, அதை பளிச்சென்று விளங்கக்கூடியவன் நீங்கள் வச்சுக்கிறங்க இப்போதைக்கு. அதில் லாஜிக்கு தமிழ் புஸ்தகத்தில் படித்து இதுக்கு என்ன அதுக்கு போடுறான்னு நீங்கள் படிச்சுக்கிறங்க. நான் தமிழில் லாஜிக்கு நம்ம படிக்கலை. நம்ம மன்திக்கு லாஜிக்கு அரபி கிதாபுகளில் படித்தது தான். அப்போ பதிஹி என்று சொன்னால் பளிச்சென்று நெருப்பு சுடும். இருங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்படியே சொல்லுவீங்க. அதான் தெரியுமையா போயான்றீங்க. அப்போ தெரிஞ்ச எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் ஆனாவண்ணா தெரியாதவனுக்கு அது வழங்குமா இல்லையா? கையெழுத்து போட தெரியாதவனுக்கு வழங்குமா இல்லையா? பள்ளிக்கூடம் போகாதவனுக்கு வழங்குமா இல்லையா? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வழங்குமா இல்லையா? சின்னவன் பெரியவனுக்கெல்லாம் வழங்குமா இல்லையா? அப்போ எல்லாருக்குமே சொன்ன உடனே எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தாமல், திணறாமல், தடுமாறாமல், இருங்க ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, சுடுமாண்ட யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லுவீங்களா? நெருப்பு சுடும் என்னடா சொல்கிறேன்னு கேட்டால் ஆமாம்பிங்க. இருங்க நெருப்பு சுடுமா எப்படி யோசிச்சுட்டா இருப்பீங்க? அப்போ எந்த ஒரு விஷயம் சட்டென்று விளங்குகிறதோ, பளிச்சென்று விளங்குகிறதோ, சற்றுன்னு விளங்குது, பளிச்சுன்னு விளங்குது, தெளிவாகவும் இருக்கணும், உடனே சடனாக விளங்கணும். அப்போ சட்டென்றும் பளிச்சென்றும் எது உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கிறதோ அந்த ஞானத்துக்கு பேர் என்னது? பதிகியான இல்மு. இல்முல பதிகியான இல்மு என்று ஒரு வகை, இது ஒரு வகை. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அதை கொஞ்சம் விவரித்து சொன்னால் தான் விளங்கும். அது எல்லாருக்கும் விளங்காது. கொஞ்சம் ஆய்வுக்கு என்ன செய்யணும்? உட்படுத்த தத்துவங்கள்லாம் என்ன செய்கிறது? உதாரணமாக ஒருத்தன் என்ன இப்போ இலக்கியங்கள்லாம் இருக்குல்ல, இலக்கியங்கள் பூராமல் நல்லறி தான், அதெல்லாம் பதிகி கிடையாது. என்ன இவங்க ரொம்ப கை நீளம் அவனுக்கு அப்படிங்கிறீங்க. கை நீளம் என்பதுக்கு பதிகியான அர்த்தம் என்னென்னா கை நீளம்ங்கிறது தான். கை அவனுக்கு ரொம்ப நீளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? கை கொஞ்சம் நம்மளோட ஒரு 1/2 அடி 1 இன்ச்சு கூட இருக்குன்னு அர்த்தம் வந்துடும். இது பதிகி. இன்னொரு கை நீளத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது? திருடுவான்ல, திருடனுக்கு என்ன செய்யணும்? கை நீளம், கவனமாக இருந்துக்கிறங்க. கடையில் வேலைக்கு ஆள் சேர்க்கும்போது ஆளுக்கு கொஞ்சம் நீளம், கை நீளம்னு அர்த்தம் அவனுக்கு தேவையில்லாதையும் தாண்டி போய் எடுத்துருவாங்கிறதுனால கை நீளம்ங்கிறாங்க. அவன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் கரெக்டான கையின்ற அர்த்தம். போய் எடுக்கிறான்னு சொன்னால் கொஞ்சம் கை தாண்டுது, அவனுக்கு சம்மந்தம் இல்லாதையெல்லாம் போய் எடுத்துருவான் அப்படின்னு இருந்தால் கை நீளம்ங்கிறோம். இந்த கை நீளம்னு ஏன் சொன்னாங்க? இது சிந்தித்து ஆராய்ச்சி செஞ்சவனுக்கு தான் அது விளங்குமே தவிர பளிச்சென்றுலாம் விளங்காது. விளங்குதா? அப்போ அதனுடைய கருத்து என்னென்னு செய்கிற? ஜெயிலில் இருக்கிறாரு கம்பி என்றாருன்னு சொல்லுவீங்க. கம்பி என்றாருன்னா ஜெயில்னு விளங்கிடுவானே தவிர இந்த கம்பி என்றன்னா முதல்ல கேட்குறவனு எப்படி விளங்கும்? நமக்கு அந்த சொல்லு பழகி போச்சு. கம்பி எண்ணிகிட்டு இருக்கிறார், என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கம்பி எண்ணிகிட்டு இருக்கிறான், கம்பி எண்ணிகிட்டு இருக்கிறான். நான் கம்பியை போட்டு என்றான் நீ இருந்தால் நீ என்ன செய்ய? இரும்பு கடையில் வேலை பார்க்குற அப்படி தான் நினைப்பீங்க. கம்பி என்றான்னு அர்த்தம், ஓ இரும்பு கடையில் இது வேலை பார்க்குறாரு போல இருக்குது, அங்கே உள்ள கம்பிகள்லாம் எண்ணி போட்டுட்ருக்கிறாருன்னு தானே அர்த்தம் செய்வீங்க. ஆனால் அது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் சிறையில் இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அப்போ சிறையில் இருக்கிறதுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், சிறையில் ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க, உலகத்துடைய தொடர்புலாம் முடிஞ்சு போச்சு, அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவனுக்கு அந்த ஜெயிலரில் கதவுல போட்டுருக்கிற கம்பியை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பான். அதையே பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்த்தா என்றாமல் இருக்குது நம்ம நினைப்போம். அப்படி ஆயிடுவானான். கம்பியவே பார்த்துட்டு இருக்கிறதுனால
கம்பி என்றான். கம்பி என்றான்னா அதை தவிர தாண்டி வேறு ஒரு வேலை செய்ய முடியலை. அதனால் கம்பியே பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன செய்கிறான்னா கம்பி எண்ணிட்டு இருக்கிறாரு, அதான் ஜெயிலில் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னாட்டா வேறு வேலை இல்லை, அங்கே எதுவுமே கிடையாத. திறந்துட்டு வெளியே வந்தால் தானே வேறு வேலை பார்க்க முடியும், உள்ளுக்குள்ளானே இருக்கார். அப்போ இந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு விளங்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நல்லது. உதாரணமாக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறோம், இதை கண்ண முடியாது இருக்கிறாங்களா. அப்போ என் கருத்து வேறுபாடு வருது. பதிகின்னா கருத்து வேறுபாடு வராது. பதிகின்னா என்ன வராது, ரெண்டு கருத்தே வராது. இறைவன் இருக்கிறான் என்று சொன்னோன்னே அப்படி தலையாட்ட மாட்டாங்க. இருக்கிறானா, கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி தெரியலையே, இல்லை இருக்கத்தான் செய்கிறான். இருக்கிறான்டா எதை வச்சு இருக்கிறான்னு இப்படி பல தலீல்களை தேடணும். இறைவன் இருக்கிறான் என்பதை ஒருத்தன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் என்ன செய்யணவன், ஆய்வுக்கு உட்படுத்தணும். கஷ்டப்பட்டு சிந்திச்சா இறைவனை பார்க்காத ஒன்று இருக்கிறவங்கிறோம், எதை வச்சு இருக்கிறவங்கிறோம், அப்படி இப்படி வழங்கணும்னு சொன்னால் அதுக்கு அதை வழங்குறதுக்கு கொஞ்சம் சிரமம். அது மூளைக்கு வேலை கொடுக்கணும். மூளை கசக்கி வேலை கொடுத்து அதுக்கு பிறகு விளங்குற விஷயங்களை அதுவும் அறிவு தான். அதுவும் அறிவு தான். இறைவன் இருக்கிறான்னு கடைசியில் ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு வைங்க, அவனுக்கு அந்த அறிந்து கொண்டாண்டு இல்முன்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த இல்மு எந்த இல்முன்னு கேட்டால் நல்தரி, அது எல்லாருக்கும் விளங்காது. கண்ணை மூடிக்கிட்டு சில பேர் நம்பிட்டு போயிடுவான், அது நம்பிக்கை வேறு. ஆனால் எதுக்கு இறைவன் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்கிறான். கஷ்டப்பட்டு அந்த முறைப்படி அவன் ஆய்வு செய்யாதனால இல்லைங்கிறான். அப்போ சில பேர் தடுமாறிட்டு இருக்கான், இருக்கிறானா இல்லையா, இறைவன் இருக்கின்றானா அப்படின்னு கொஷினை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறான். அப்போ இதெல்லாம் எதில் வரும்னா நல்தரியில் வரும், பதிகில் வராது. பதிகில் என்ன வராது, நெருப்பு சுடும்ன்றதுல இருங்க. நெருப்பு சுடும் என்று பாதி பேர் சொல்கிறார்கள், நெருப்பு சுடாது என்று பாதி பேர் அப்படி சொல்ல முடியுமா? சுடுனா சுடுந்து அவ்வளோதான். இல்லை அது என்ன போட்டு ஆய்வு கண்ண வேலை இருக்குது. அப்போ இந்த இல்மு என்பது லாஜிக்கில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பதிகி, இன்னொன்று நல்தரி. இது இல்முல இன்னொரு வகை இருக்குது, அதையும் பார்த்துவிட்டால் தான் இந்த பாரா உங்களுக்கு விளங்கும். ஏன்னாட்டா இவர் அந்த லாஜிக்கான விஷயத்தெல்லாம் உணர்வுகளை சொருகிறார். சிங்கிள் வார்த்தையை போட்டு சொல்லி விட்டு போயிடுவார் பாட்டுக்கு. நம்ம என்ன செய்யணும், இந்த நல்தரின்ற உடனே நல்தரி நீங்கள் விளங்கியிருந்தால் தானே சொல்ல முடியும். விளங்காட்டி என்ன செய்யணும், நல்தரி அதுக்கு நேரடி அர்த்தம் செஞ்சுட்டு போயிடுவீங்க, யாருக்கும் ஒன்றும் வழங்காது. அப்போ இல்மு என்பதில் ரெண்டு வகை இருக்கிறது. என்ன ரெண்டு வகை? இல்மு என்பது பளிச்சென்ற ஆய்வு இல்லாமல் அனைவரும் விளங்கக்கூடிய ஒரு இல்மு ஒரு வகை, ஆய்வுக்கும் ஆராய்ச்சிக்கும் உட்பட்டு விளங்கக்கூடியவை இன்னொரு வகை. இந்த இரண்டாவது வகைக்கு பேர் நல்தரி, முதலாவது வகைக்கு பேர் பதிஹி. சரியா? அப்படின்னு ரெண்டு வகை வந்துடுது. இது மீதி உள்ளதையும் அந்த இல்முல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த பாராவை படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.